வியாதியிலிருந்து விடுதலை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கோணத்துல பார்த்தாலும் சரி, அல்லது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அப்படிங்கிற கோணத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லன்னா பாடுகள்ல இருந்து ஒரு விடுதலை, இல்லன்னா உங்க காரியத்துல இருந்து அவங்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? அதுல இருந்து ஒரு விடுதலை, அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ விடுதலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நான் பேசப் போகிற கர்த்தர் நம்மளோட பேசப் போகிற காரியம். இந்த டாபிக்கான நான் சில விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மெசேஜுக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். இத குறிச்சு பேச வேண்டிய தேவை எதனால வந்தது அப்படின்னா, சமீப காலமா எனக்கு எனக்கு வர்ற ஆலோசனைகளா இருக்கட்டும், சிலர் என்னைய நேர்ல சந்திச்சு பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க என்ன மையப்படுத்தி பேசுறாங்கன்னா, ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வராதவங்களுக்காக நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். ஸோ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னா, தேவன் வந்து அற்புதம் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ள பெருசா இல்ல. அற்புதம் செய்வாருங்கிறதோ அல்லது அவங்க எதை முன்வைக்கிறாங்கன்னா, இந்த காலத்துல நம்ம வந்து அதாவது கிறிஸ்தவத்தின் அடிப்படை வந்து ஆவிக்குரிய மாற்றம் தான். மனதளவுல உண்டாகிற மாற்றம் தான். நம்ம வந்து வேதத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்றது மட்டும்தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. அதை தாண்டி கர்த்தர் நமக்கு ஏதாவது செய்வாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு அற்புதம் செய்வாரு. நம்ம சூழ்நிலைய மாத்துவாரு. அப்படிங்கிறது கிடையாது. கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாரு. நம்ம வியாதி வந்து வியாதியா தான் இருக்கும். அந்த வியாதி வியாதியா தான் இருக்கும். பாடு பாடா தான் இருக்கும். பிரச்சனை பிரச்சனையா தான் இருக்கும். அதுக்கு மத்தியில நம்ம வந்து நம்மள வந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துவாரு. ஒவ்வொரு நாளும் நம்மள வந்து கடந்து போக பண்ணுவாரு. நம்ம சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற மாட்டாரு. மாறா சூழ்நிலையை கடக்க பண்ணுவார். அப்படிங்கிற நிலைமையோட இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிலர் என்கிட்ட வந்து பேசுறாங்க. அதையும் தாண்டி யூடியூப்லயும் ஒரு சில பிரபலமானவங்க கூட இப்படிப்பட்ட தாற்பயம் உள்ளவர்களா இருக்கிறத நான் வந்து பார்க்க முடிஞ்சது. அப்ப இது வந்து எனக்கு கொஞ்சம் பாரப்படுத்துச்சு. எனக்கு கிடைக்காதுன்னு சொல்றதுனால எனக்கு பாரம் கிடையாது. ஏன்னா தேவையுள்ளவர்கள் அதிகம். நான் தெளிவா ஒரு காரியம் சொல்லுவேன். கவனமா கேளுங்க. இன்னைக்கு அதிகமா தேவைப்படுற ஊழியம் வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரியும், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியும். அதாவது சுகமளிக்கிற ஒரு ஊழியமும் தேவைப்படுது. அதேபோல விடுதலை. பிசாசினால பாதிக்கப்பட்டவங்கள்ல இருந்து விடுவிக்கப்படுற ஒரு ஊழியமும் இன்னைக்கு வந்து அதிகமா தேவைப்படுது. அப்ப இப்படிப்பட்ட தேவைகள் இவ்வளவு இருக்கும்போது, ஏன்னா ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு தெரியும். நீங்களும் போயிருக்கக்கூடும், நானும் போயிருக்கிறேன். அந்த நாட்கள் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனதுக்கும், இந்த நாட்கள்ல நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க சும்மா போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்களேன். பலாப்பழத்துல ஈ மொய்க்கிற மாரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு கூட்டம் இருக்கும். ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. அவங்க ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா பிரச்சனைகள் சொல்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸ் உடைய பற்றாக்குறை ஒரு பக்கம் இருக்குது. இவ்வளவு தேவைகள் ஒரு பக்கம் இருக்குது. ஜனங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. யார் என்னை இதுல இருந்து விடுவிப்பா? அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவா தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், வியாதின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படிங்கிற இதெல்லாம் ஜனங்கள் வந்து மருத்துவமனையை தேடி போறாங்க. அவ்வளவு கூட்டங்கள் அங்க வந்து இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிற சமயத்துல தான் கிறிஸ்தவத்தின் நம்ம கிறிஸ்தவத்துல எவ்வளவு பைபிள்ல எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளம் பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு விடுதலை பண்ணியிருக்கிறத பார்க்கிறோம். விடுதலையை கூற வேண்டிய கிறிஸ்தவம் இன்னைக்கு விடுதலை எல்லாம் கிடையாது. நம்ம வந்து அப்படி வாழ பழகிட வேண்டியதான். அப்படியே வியாதியோட வியாதியை நம்ம நாட்கள் வந்து கழிச்சுக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்றது என்னைய வந்து அதிகமா பாரப்படுத்தி. இவங்க கிறிஸ்தவத்துடைய பேஸ் நம்மளுடைய மனமாற்றம் தான். நாம வந்து பரலோகத்துக்கு ஏற்றவங்களா மாறணும். அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்புள்ளவங்களா இருக்கணும், மன்னிக்கணும். இப்படிப்பட்ட அடிப்படை குணாதிசயங்கள் இருக்குல்ல, அதை வந்து மையப்படுத்துறாங்க. ஸோ இதுக்காகத்தான் ஒருத்தருக்கு கிறிஸ்து தேவை இதுக்காக தேவைதான். இது இல்லைன்னுலாம் கிடையாது. நான் இந்த இடத்துல இன்னொன்னு தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் வந்து வியாதியில இருக்கேன்னா சுகம் பெற்று சுகம் சுகம் பெற்றுவேன். ஆனா பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல நான் ஓட்டையா இருந்தேன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன். நான் வியாதியோட இருந்தா கூட வியாதியோட இருந்து பரிசுத்தமா இருந்தா கூட பரலோகத்துக்கு போயிருவேன். வியாதி இல்லாம நான் பாவத்துல இருந்தா நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இதுல மாட்டுக்கிறது கிடையாது. இதை குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் நான். ஸோ நான் இந்த இடத்துல எதை வித்தியாசப்படுத்த வரேன்னா, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த ஒரு மனமாற்றம் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேணும்ட்டு. இது வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தங்கிட்ட நம்மை விட அதிகமாவே இருக்குது. நாம அன்பு குறித்து பேசுறோம்னா, கிறிஸ்துவின் போதனையை கேட்காத ஒருத்தன், ரட்சிப்பை அறியாத ஒருத்தன் நம்மளை விட அன்பு காட்டுறதுல பெரிய ஆளா இருக்கிறான். நம்மளை விட மன்னிக்கிறதுல பெரிய ஆளா இருக்கிறான். நம்மளை விட எல்லா விதத்திலும் பெரிய ஆளா இருக்கிறான்.
ஒரு காரியம் மொபைல்ல பார்த்தேன். ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40, 50 முதியோர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு சின்னதா அவரால முடிஞ்ச அளவுக்கு ஒரு முதியோர் இல்லம் நடத்துறாரு. அவர் வந்து இயேசுவை அறியாத ஒருத்தர். அவருக்கு அவருக்கு வந்து இந்த முதியோர்கள் மேல பாரம் கொடுத்துட்டாரு. அவர் மேல இப்படி ஒரு அழைப்பு வச்சுட்டாரு. இயேசுவா வந்து அவருக்கு வந்து, "நீ இப்படி பாரப்படு, முதியோர்கள் ரோட்ல கிடக்கிற முதியோர்கள் எடுத்து நீ அ அவங்களுக்கு ஆதரவு கொடுன்னு" சொல்லி கர்த்தர் அவருக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி உதவி பண்றவங்க நம்மள காட்டிலும் அதிகமானவங்க வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா மத்த மதங்களா இருக்கட்டும், மத்த போதனைகளா இருக்கட்டும், அதுவும் பிரதானப்படுத்துவது இப்படிப்பட்ட போதனைகள தான். உதாரணத்துக்கு புத்த மதத்த எடுத்துக்கிட்டோம்னா, புத்தருடைய பிரதான போதனை வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம். நீ வந்து ஆசைய வெறுத்துட்டா துன்பத்துல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது. இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் இப்போ இன்னும் உதாரணத்துக்கு இப்போ 2 நேரம் நம்ம காமராஜருக்கு பிறந்த நாள் வந்தது. ஸோ காமராஜர்ன்னு நம்ம சொன்னாலே எளிமை தான் நமக்கு முன்னாடி வரும். அவர் வந்து ரொம்ப எளிமையா இருந்தாரு. அவரு ஈவன் தோ அவரு சிஎம்மா இருந்தா கூட, அவர் வந்து பயங்கரமான ஒரு எளிமையா இருந்தாரு. பணத்துக்கு எடுத்த காரியத்துல கரெக்ட்டா இருந்தாரு. தனக்கு கிடைச்ச அதிகாரத்த வந்து வீணா தன்னுடைய சுயத்துக்காக அவர் யூஸ் பண்ணலன்னு சொல்லி அவர குறித்து எவ்வளோ சொல்லலாம். அவர் வந்து கிறிஸ்துவ அறிந்து கொண்டதுனாலயே அவரு இப்படி இருந்தாரான்னு கேட்டா, கிடையாது. அப்ப இயல்பாவே மனிதர்கள் நல்லவங்களா இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை விட நல்லவர்கள் வெளிய தான் இருக்கிறாங்க. நம்ம மோசமானவர்களா இருக்கிறனால தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வந்து நம்மள ரட்சித்து நம்மள உருவாக்க தான் கர்த்தர் படாத பாடுபட்டு கிடக்காரு. ஸோ இங்க என்ன சொல்ல வரேன், இதுவும் தேவைதான். மனம் மாறுறதுக்காக கிறிஸ்து தேவையில்லைன்ட்டு கிடையாது. ஆனா எங்க நம்ம வித்தியாசப்படுறோம்? வெளியில இருக்கிறவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து ஒருவன் இருக்கிறான், அவன் இயற்கையாவே நல்லவனா இருக்கிறான், இயற்கையாவே அன்பா இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரங்களோட ரொம்ப நட்புறவா இருக்கிறான், யார் என்ன கேட்டாலும் குடுக்குறான். இவனுக்கு கிறிஸ்து வேணும். அப்ப எந்த இடத்துல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து வித்தியாசமா காமிக்கணும், அல்லது எந்த இடத்துல கிறிஸ்து வந்து எல்லா போதனைகளை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்து எங்க மேன்மையுள்ளவரா இருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இந்த வேதத்த படிச்சு தெரிஞ்ச வரைக்கும், அ ஒரு பக்கம் இவர்தான் மெய்யான ஆண்டவர். அது அது ஒரு மறுக்க முடியாத உண்மை ஒண்ணு. அத தாண்டி நம்ம காண்பிக்கிறக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பைபிள் காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்துங்கிறவரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவன். அவரால செய்யக்கூடாத காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவர் வந்து அவர் காற்ற அடக்க முடியும், அவர் கடல் அடக்க முடியும். அவர் அவர் வந்து வியாதியில கிடந்தாலும் அவரால எழுப்பி கொண்டு வர முடியும். செத்து போய் செத்து பாடையில அடக்கம் பண்ற கொண்டு போனாலும் அவரால எழுப்பி கொண்டு வர முடியும். அவன் செத்து 4 நாள் ஆனாலும் அவன வந்து எழுப்பி கொண்டு வர முடியும். அவன் செத்துட்டாலும் கடைசில வருகை நாள்ல அவன எழுப்பி கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துலலாம் கிறிஸ்து வந்து அதிகமா எல்லா விஷயத்த காட்டிலும் அதிகமா வித்தியாசப்படுறத நான் பார்க்கிறேன். அதாவது கிறிஸ்து எல்லா விதத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். தேவன் தான் இந்த உலகத்த படைச்சாரு. அவரால செய்யக்கூடாத காரியம்னு சொல்லி ஒண்ணு கிடையவே கிடையாது. அவர் வந்து வேற மாரியான ஒருத்தரு. அவர் ஒரு எல்லைக்குள்ள அடக்க முடியாதுங்கிறது தான் இதுல தான் கிறிஸ்தவம் வந்து அதிகமா வித்தியாசப்படுறதா நான் பார்க்கிறேன். அப்ப இப்படி இருக்கும்போது, இவங்க வந்து கிறிஸ்துவ மட்டுப்படுத்துறாங்க. கிறிஸ்துவுடைய எல்லைய வந்து சுருக்குறாங்க. இப்படி பேசுறவங்க இது இப்படி பேசுறதுக்கு இப்பயும் அவசர பரசலா கேள்விப்படுறோம். இது இன்னும் டெவலப் ஆகுமா எப்படி ஒரு இப்போ ஒரு கள்ள உபதேசம் பரவ ஆரம்பிச்சது. அ ஆரம்பிச்சுட்டு இருக்குது. டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இந்த டான்ஸ் ஆடுற கூட்டங்கள் அவங்கலாம் பேசுறதா இருக்கட்டும், பேசுற உபதேசங்களா இருக்கட்டும், அது முற்றிலும் தவறுன்னு சொல்றோம். அதேபோல இப்படிப்பட்ட உபதேசம் கிறிஸ்துவின் வல்லமையை குறைத்து காட்டுகிற உபதேசங்களும் பெருகிருமோ? அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அப்போ இப்போ நான் இப்படிப்பட்ட ஆண்டவர் தான். ஆனாலும் இப்ப இப்ப நெறைய கேள்விகள், குழப்பங்கள் நமக்கு இருக்கு. ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வாரா? நமக்கு நம்முடைய சூழ்நிலை மாறாம நம்ம எவ்வளவோ வந்து தேவன நோக்கி பார்க்கிறோம். அ தே தேவன நோக்கி அப்போ கர்த்தர் வந்து எப்படி செயல்படுறாரு? ஒரு அற்புதம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும்? அதை பற்றிய புரிதல் தான் இன்னைக்கான செய்தி. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு 3 இன்சிடென்ட்ல இருந்து நம்ம வந்து பார்த்துட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.